உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகே பேசுவதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். மேலும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல இப்போ உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதற்கு பிறகு இப்போ அழைச்சிருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகள் முடிந்த பிறகு ஆளுநரை சந்திப்பதாக, அதாவது ஒரு தகவல் தான் இப்போ இருக்கு. அது உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போதைய தகவல். ஆனால் எல்லா மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு ஆளுநரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சந்தித்து பேசுவதிலே என்ன பலன் தரப்போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு மண்ணெண்ணெய் பாட்டில அல்லது ஒரு பாட்டிலில் மண்ணெண்ணெயை ஊற்றி திரிய வச்சு தூக்கி போட்டாங்க. அந்த தெருவில் தான், ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் கூட இல்லை, அந்த தெருவில். அதற்கே சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது, தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணை வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த சம்பவம் கண்டிக்க தகுந்த ஒன்று. இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை முதல் குரல் எழுப்பக்கூடியவர், எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஏனால் இறையாண்மை பாதுகாக்கப்பட என்பதிலே மிகவும் அக்கறை கொண்டவர். எனவே தேச நலன் காக்கப்படுவதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது. ஆனால் அன்றைக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எந்த அமைப்பை அழைக்கப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை.